ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையோட எதிர்காலத்தை பற்றி பார்க்க போகிறோம். அண்ணாமலை தான் முடிஞ்சு போச்சே, தலைவர் பதவி விட்டு தூக்கிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் அமித்ஷா வந்தபோது மீண்டும் அண்ணாமலையோட பேச்சு விஸ்வரூபம் எடுத்து நேற்று ஃபுல்லாக அதுதான் ஓடிக்கிட்டு இருந்தது. இதோட உள்குத்து என்ன அப்படின்றத மட்டும்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதாவது அண்ணாமலைக்கு இவ்வளோ செல்வாக்கா அப்படின்றத நேரில் பார்த்து லைட்டாக சிரித்த அமித்ஷா, அந்த காட்சியை நான் திருப்பி போடுறேன், ஏன்னா உங்களோட பார்வைக்காக நான் போடுறேன். இந்த காட்சியை பார்த்துருங்க. பார்த்ததுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். तमिलनाडु भारतीय जनता पार्टी के प्रदेश अध्यक्ष श्री नयनार नागेंद्र जी, जिन्होंने बहुत अच्छे तरीके से पार्टी को आगे बढ़ाया, ऐसे हमारे पूर्व अध्यक्ष के अन्नामलाई जी, பார்த்தீங்களா? இப்போ மாநில தலைவர் யார்? நயினார் நாகேந்திரன். மித்த முன்னாள் மாநில தலைவர் எல்லாம் இருக்கும்போது, இப்போ தமிழிசையெல்லாம் வரும்போது ஒரு தொண்டை கூட மதிக்கலை, ரைட்டா? நயினார் நாகேந்திரனுக்கே அந்த அளவுக்கு வெயிட் இருக்கானா இல்லை அப்படின்றதை காட்டும் வகையில் அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காப்புலன்னா, தன்னுடைய வார் ரூமை வைத்தும் தன்னுடைய படை பராக்கிரமங்களை வைத்தும் என்ன பண்ணியிருக்காப்புல அப்படின்னா, பெரிய அளவில் ஒரு சீனை க்ரியேட் பண்ணியிருக்காப்புல. இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாண்டே அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை சீன்லே இல்லை. இப்போ எந்த விதத்தில் இல்லாத போது பாண்டே வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒரு டைட்டிலில் வந்து போட்டாப்புல, என்னென்னா மீண்டும் அண்ணாமலை பயங்கரமாக வரப்போகிறாரு, அண்ணாமலை வந்து அழிக்கவே முடியாதுன்ற மாதிரி ஒரு டுபாக்கூர் இதை போட்டார். அது காரணம் என்ன அப்படின்னா, இது அண்ணாமலையை வாழ்த்தியோ அண்ணாமலையை வளர்ப்பதற்கோ அல்ல, அண்ணாமலையை அடியோடு அழித்து விடுவதற்கு கூடவே இருந்த சதி செயல் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாமலை ஆட்டத்தை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முக்கிய பங்காற்றி வருபவர் அன்பு சகோதரர் பாண்டே அப்படின்னு சொல்லி. ஏன்னா தூக்கி விட்டு டோட்டலாக காலி பண்ணுறது. ஏன்னா பிராமண லாபியை பொறுத்த அளவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, பிராமண லாபியை தமிழ்நாடு பாஜகவிலிருந்து அடியோடு அகற்றியது அண்ணாமலை. அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஒரு அண்ணாமலை தலைவராக இருந்தபோது ஒரு பிராமணர் கூட தலை தூக்க முடியவில்லை. பலரும் சிக்கி சீரழிந்தார்கள். அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போக முடியாத ஒரு சூழல் இருந்தது. ஏன்னா அதை திட்டமிட்டு தெளிவாக செய்தவர் அண்ணாமலை. ஏனென்றால் அண்ணாமலை ஆர்எஸ்எஸ் ஆள் கிடையாது. ஆர்எஸ்எஸ்ஸால் ஆதரிக்கப்பட்ட ஆளாக இருக்கலாம், ஆனால் ஆர்எஸ்எஸ்ஸோடைய சேவகர் கிடையாது. ஸோ வந்து இப்போ ஆர்எஸ்எஸ் இல்லாதவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் மிகப்பெரிய பொறுப்புக்கு வரவே முடியாது, மிகப்பெரிய ஒரு ஆதிக்க சக்தியாக வர முடியாது. இருந்த போதிலும் அண்ணாமலையை ஒரு பிளான் பண்ணி ஆர்எஸ்எஸ் தான் பேக்கப் பண்ணி கொண்டு வந்தபோது அண்ணாமலை உள்ளே வந்தவொடனே இவர்கள் தான் இந்த கட்சியை வந்து அழிக்கக்கூடியவர்கள், இவர்களை முதல்ல அழிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணான்னா, பிராமணர்களை பூரா ஒழிச்சு கட்டிட்டு ஒருத்தர் கூட ஆஃபீஸ்க்கு வரவிடாமல் பண்ணால் ஒரு அருமையான செயலை, திராவிட கட்சிகள் கூட செய்ய முடியாத ஒரு செயலை பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே சேர்ந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பாண்டையை கொண்டு வந்து உள்ளே கோர்த்து விட்டு கூடயே இருந்து முடிச்சிரு அப்படின்னு நாங்களும் ட்ரை பண்ணுறோம். நாங்கள் டெல்லியிலையும் ட்ரை பண்ணுறோம், ஆர்எஸ்எஸ்லேருந்தும் ப்ரெஷர் கொடுக்குறோம். யாருக்கு? அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் எல்லா வகையிலேருந்து அடித்து அண்ணாமலையை காலி பண்ணி தூக்கணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் பதவி காலம் முடியும் வரை அண்ணாமலைக்கு மேலே கை வைக்க முடியல அப்படின்னோடனே என்ன பண்ணுறாங்கன்னா, பதவி காலம் முடிகிற நேரத்தில் அதிமுகவோட ப்ரெஷரும் சேர்ந்து அண்ணாமலையை தூக்குறாங்க. ஆனால் அண்ணாமலைனால தான் இந்த கட்சி இந்த 2 வருடத்தில் அந்த ஒரு கட்டி வளர்ந்த மாதிரி வளர்ந்தால் கூட அந்த 2%, 1.5% நோட்டா கீழே இருந்தது. நோட்டாக்கு மேலே வந்ததும் சில இடங்களில் 6%, 5% வந்ததுக்கு காரணமே அண்ணாமலை அப்படின்றத மறக்கவே முடியாது. ஏன்னா மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மனம் உண்டு, நம்ம பேரறிஞர் சொன்ன மாதிரி, அண்ணா சொன்ன மாதிரி. ஸோ இது உண்மையை ஒத்துட்டு தான் நம்ம ஆகணும். அண்ணாமலை தான் பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சிக்கு, அந்த கட்சி வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையால் ஜீரணிக்க முடியல. அண்ணாமலையை டோட்டலாக ஒழிச்சு மேலே தூக்கி போட்டாங்க. ஏற்கனவே அண்ணாமலையால் செக்கு வைக்கப்பட்டு அழித்து தூக்கி எறியப்பட வேண்டும் என்று செக்கு வைத்தவர் தான் யார் அப்படின்னா, இந்த நயினார் நாகேந்திரன். 2 கோடி ரூபா மேட்டரில், 3 கோடி ரூபா மேட்டரில் எலெக்ஷன் டைமில் சிக்க வச்சு பல்வேறு சிக்கல்களை அண்ணாமலை செய்ததாக அப்போது தகவல் பரவுது. ஸோ அப்போது இருந்து ஏன்னா அண்ணாமலை இருந்தால் நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் லாபிலையும் இந்த குறுகுறு லாபிலையும் என்ன பண்ண, இப்போ லோக்லோக் ஆசிரியர் இருக்காப்புல, இந்த லாபிலையும் சுப்பிரமணிய சாமியோட லாபிலையும் ஆர்எஸ்எஸ்க்குள்ளே புகுந்து ஆர்எஸ்எஸ் சப்போர்ட்டோட இப்போ இந்த பதவியை பிடிச்சிருக்கும் போது என்ன ஆரம்ப ஆர்எஸ்எஸ்க்கும்
ஏற்கனவே வந்து அண்ணாமலையை ஒழித்தது ஆர்எஸ்எஸ் தான். இப்போ அண்ணாமலை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அண்ணாமலை வெளியே போய் பதவி தரலன்னு தனி கட்சி ஆரம்பிச்சிடக்கூடாது, தனியாக ஏதாவது ஆவர்த்தனம் பண்ணிடக்கூடாது, இல்லை உள்ளே இருந்தே ஆட்டையை போட்டக்கூடாதுன்றக்காக அதை கலைப்பதற்கு பல்வேறு சக்திகளை பயன்படுத்துகிற மாதிரியா ஒரு தீய சக்தி தான் தம்பி பாண்டே. அவரை பயன்படுத்தி, ஆனால் நீ உட்கார்னே வடிவேலை கொண்டு போய் சேத்துல தள்ளி விடுவான் பாருங்க ஒருத்தன், உட்கார்னே அவெல்லாம் பேப்பர் படிச்சுன்னா உட்கார்னே கால் மேலே கால் போட்டேன் கையம் பின்னாடி வைனேன்னு டமாலில் சேத்துக்குள்ளே விழுந்துறான் விட்டுட்டு அவன் ஓடி போயிடுவான். ஸோ அந்த மாதிரி தான் பாண்டே வந்து ஆரம்பத்துலேருந்து முயற்சி பண்ணி அண்ணாமலையை தூக்குன்னு தூக்கி விட்டு கொண்டு போய் குழியில் தள்ளுறதுக்கான திட்டம் தான் அது. ஸோ அந்த வகையில் என்ன பண்ணியிருக்காங்க, நேற்று வந்து ஒரு திட்டத்தை போட்டு அண்ணாமலை வந்து எல்லாத்தையும் வந்து கோயிலில் வந்து சாமியை கும்பிட்ட மாதிரி கும்பிட்டுட்டு அமித்ஷா வர முன்னாடி ஒரு நாடகத்தை போட்டோடனே அமித்ஷா வரும்போது என்னன்னா ஒரே கத்தி அண்ணாமலையை ஒழிச்சு கட்டிட்டாங்க. நீங்கள் என்னடா ஒழிச்சு கட்டிட்டார, அண்ணாமலைக்கு வந்த சவுண்டை வச்சு தானே இப்போ வீடியோ கூட போட்டிங்களே, அதில் அமித்ஷா மிரண்டு போயிருப்பார்ல, இவ்வளோ செல்வாக்கு படைத்த ஒருத்தரை தலைவராக தூக்கிட்டு இன்னொருத்தரை போட்டிருக்கமே எதுக்குமே விளங்கலையே அப்படின்னு நினச்சி மீண்டும் அண்ணாமலையை கொண்டு வந்துடுவார். அதுக்கு இது நல்ல விஷயம் தானே நீங்கள் சொல்லலாம். ஆனால் அரசியல் அப்படி இல்லை. ஐயா ராமதாஸ் சொன்ன மாதிரி நடக்காது கண்ணு, நடக்காது ராஜா, நடக்காது தம்பின்னு சொன்னார் பாருங்க. அதே மாதிரி என்னென்னா அரசியலில் அது நடக்காது. எந்த மாநில நீங்கள் காங்கிரஸ் எடுத்துட்டாலும் சரி, ஒரு மாநிலத்தில் ஒரு தலைவன் தனிப்பட்ட முறையில் காங்கிரஸை தாண்டி வளர்றான்னா அவனை அழிச்சிடுவாங்க. ஏன்னா ராஜசேகர் ரெட்டி ஃப்ளைட்டில் போய் ஹெலிகாப்டரில் போய் அதோ கதி. மம்தா பானர்ஜி எப்படி ஒழிஞ்சு போச்சு, காங்கிரஸில் மாநில தலைவராக இருந்த மம்தா பானர்ஜி தங்களுக்கு அடங்கவில்லை, தனி செல்வாக்கோடு வளர்வதை பிடிக்காமல் இது பண்ணதுனால மம்தா பானர்ஜி வெளில போயிட்டாங்க. எல்லா மாநிலத்திலையும் காங்கிரஸ் அழிஞ்சதுக்கு காரணம் என்னென்னா, செல்வாக்கு மிக்க ஒரு தலைவர் உருவானா அவர் அழிச்சு விடுவாங்க, அவங்களே அழித்து மண்ணை போட்டு அவங்க வாயிலே மண்ணை போட்டுருவாங்க. இது காங்கிரஸ். அதே மாதிரி தான் பாஜகவில் என்னென்னா, பாஜகவோட கொள்கையே தான், ஆர்எஸ்எஸோடைய கொள்கையே தான். என்ன அப்படின்னா, எந்த தனி மனிதனையும் வைத்து இந்த இயக்கமோ தலைமையோ கிடையாது. அப்படி ஒருத்தன் வளர்றான் அப்படின்னா அவனை நீர்க்கட்டியை வெட்டுற மாதிரி வெட்டி தூக்கி போட்டணும் அப்படின்றது தான் அவர்களுடைய கொள்கை. அந்த வகையில் இப்போ என்னென்னா, அண்ணாமலைக்கு என்ன பேக் ஃபயர் ஆகுது அப்படின்னா, தன்னுடைய செல்வாக்கை வைத்து தான் வந்து எவ்வளோ பீலாக விட்டு இந்த கட்சியை வளர்த்துருக்கோம் அப்படின்றத அமித்ஷாவுக்கு புரியும் வகையாக நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு பதவி தந்துடுவாங்கன்னு அண்ணாமலை நினச்சது இப்போ அண்ணாமலையோட அரசியல் வாழ்க்கையை முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு பார்க்கலாம். எந்த அகில இந்திய கட்சியும் எதுக்காக அகில இந்திய கட்சியில் இருக்கவங்களாம் ஒரு அளவுக்கு மேலே ஆட மாட்டுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மாநில கட்சிகளை பகைச்சிட்டு ஒரு ஆட்டம் ஆடினீங்கன்னா மேலே இருக்க ஒரு நாள் உங்கள் பதவியை பிடிங்கிட்டு விட்ருவான், தெருவில் விட்ருவான். அன்றைக்கி இந்த மாநில கட்சிக்காரன் உங்களை பிடிச்சி ஆப்படிச்சிடுவான். இதனால தான் காங்கிரஸில் உள்ள தலைவர்களாக இருந்தாலும் எந்த அகில இந்திய கட்சியை சேர்ந்த வேறு காங்கிரஸ் மட்டும்தான் அந்த காலத்தில் இருந்தது. யாருமே பார்த்திங்கன்னா திமுகவே அதிமுகவை பெருசாக எதிர்த்துருக்க மாட்டாங்க, எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி வைங்க ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியாக இருந்த காலத்துலேயும் சரி, ஜெயலலிதா எதிர்த்து ஏதாவது காங்கிரஸ் பெரிய போராட்டம் பண்ணியிருக்காங்கன்னா இருக்காது, பொதுக்கூட்டம் போட்டிருக்கானா இருக்காது, எதுவுமே இருக்காது. ஏன் காரணம்னா, நம்ம இவர்களை பகைத்து விட்டோம்னா அவர்கள் நம்மளை வச்சிருக்க மாட்டான். 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் வச்சு நம்மளை தூக்கி தெருவில் விட்டுருவான். அப்போ நம்ம கடைசியில் இவர்கள் காலில் தான் விழுக வேண்டியது இருக்குன்றனால அகில இந்திய கட்சிகள் மாநில கட்சிகளை பகைச்சிக்காது. இதே அண்ணாமலை தற்போது புரிந்திருக்கின்ற போதிலும் அண்ணாமலைக்கு என்னன்னா, இவ்வளோ தூரம் செஞ்சுருக்கோம், நம்மளை மத்திய அமைச்சர் ஆக்கி விடுவாங்க, இல்லை நம்மளை பெருசாக ஏதாவது திருப்பி கொண்டு வருவாங்க, நம்ம இல்லைன்னா இந்த கட்சி போங்க ஆயிரும் தமிழ்நாட்டில் அப்படின்னு காட்டினோம்னா நமக்கு பெரிய வளர்ச்சி வரும்னு நினச்சி பேக் ஃபயர் ஆகி இப்போ அண்ணாமலையை டோட்டலாக ஒழிச்சு கட்ட முடிவு செய்திருக்கிறதாக அங்கே டெல்லியிலேருந்து வரக்கூடிய தகவல் தெரியுது. நேற்று வந்து தகவல் வேறு, அண்ணாமலை கத்துறதை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோ பார்த்தீங்க, அமித்ஷாஜியே லைட்டாக சிரித்தார். இவ்வளோ செல்வாக்குள்ள பையன் பாருங்க, அண்ணாமலைன்னு பேரை சொன்னவனே, நம்ம பேரை சொன்னவனே கூட ஒருத்தன் கத்தலை, மோடிஜி பேரை சொன்னோன்னே ஒரு கத்தலை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் அண்ணாமலைன்னொடனே தொண்டர்கள் பூரா ஆற வரிச்சு கத்துறாங்க. அப்படிங்கும்போது அண்ணாமலைக்கு பெருசாக பதவி தருவார் அப்படின்னு அண்ணாமலை ஆதரவாளர்கள் நினைத்து கடைசியில் அண்ணாமலையை கொண்டு போய் தெருவில் வச்சு தெருக்கூத்தில் வச்சு குத்தி விட்டாங்க அப்படின்ற மாதிரி. இனி அண்ணாமலைக்கு எந்த பதவியும் தமிழ்நாட்டில் தரப்பட மாட்டாது, வேறு பதவிகள் கொடுத்தாலும் நீ தமிழ்நாட்டு பக்கம் போகக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவை அவர்கள் எடுப்பார்கள். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் மத்திய பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா சௌகான் தான் செல்வாக்கு மிக்க தலைவர். எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இவர் தான் முதல்வர், இவர் தான் முதுபெரும் தலைவர், இவர் தான் அடுத்த முதல்வர்ன்ற மாதிரி காமிச்சு கடைசியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜெயிச்ச உடனே சௌகானை தூக்கி விட்டு மோகன் யாதவ்னு சொல்லி யாருக்குமே தெரியாத ஒரு சாதாரண அமைச்சராக இருந்த மனிதனை கொண்டு வந்து முதலமைச்சராகிட்டாங்க. மோகன் யாதவ் படித்த ஆள் தான், MBA படிச்சிருக்காரு, லா முடிச்சிருக்காரு அப்படின்னா கூட மோகன் யாதவுக்கு எந்த செல்வாக்குமே கிடையாது. மத்திய பிரதேசத்தில் செல்வாக்கு இல்லாத ஒரு ஆளை திடீர்னு கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, CM ஆக்கி விட்றாங்க. அதே மாதிரி வசுந்தரா ராஜாவை ஒழிச்சு கட்டி விட்டாங்க. இந்த மாதிரி வளர்ந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் ஒரு ராஜவம்சத்தை சேர்ந்த ஒரு ராணி ஒரு லேடி இருந்தாங்க, அவங்கள CM ஆக்காமல் இன்னொரு ஆளை
அட்ரஸ் இல்லாத அனாமத்தை கொண்டு வந்து சிஎம் ஆக்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் தான் அவர் தான்ற மாதிரி ஃபிலிம் காட்டி கடைசியில் அந்த 2 பேருக்கும் கொடுக்காம ஒரு சாமியாருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தா ராஜ குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் கொடுக்க வேண்டியது 2 பேரையும் தூக்கி வச்சு 2 பேரையும் காலி பண்ணிட்டு புதுசாக ஒரு ரைட்டில் கை காட்டி லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு நேராக போயிட்டாங்க. ஸோ இப்படி வந்து பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்ஸாக இருந்தாலும் சரி, தனி மனிதன் வளர்ச்சியை அவர்கள் விரும்பவே மாட்டார். அதையும் தாண்டி ஏமாற்றி வளர்ந்தவர் தான் நம்ம இப்போ ஜியை இறக்க முடியாமல் எவ்வளோ கஷ்டப்படுது ஆர்எஸ்எஸ் அப்படின்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால் முன்னாடியே முளையிலேயே கிள்ளி போட்டுருவாங்க அண்ணாமலையை. கட்சியில் 10ஓட 11 இருக்கிறதுனா உனையை வச்சுலாம் கட்சி கிடையாது அப்படின்றத விரைவில் நிரூபிப்பார்கள். அண்ணாமலைக்கு இது ஒரு பெரிய பேக் ஃபயர் ஆயிரும். அமித்ஷா முன்னாடி கத்துனது நம்ம பவரை காட்டுறோன்னு அண்ணாமலை நினைச்சது, இதுக்கெல்லாம் தூண்டுதலாக இருந்த பாண்டே போன்றவர்கள் இந்த சைடில் இருக்க ஒத்துழைவர்கள்லாம் சேர்ந்து அண்ணாமலையை டோட்டலாக முடிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அண்ணாமலைக்கு இன்னும் கேடுகாலம்தான் வரும் கட்சியிலேருந்து அப்படின்றத நம்ம பார்க்குறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.